ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்புரை போலும் எய்க்கனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துயில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு ஜாதகனுக்கு எந்த காலகட்டத்திலே குழந்தை பாக்கியம் உண்டாகும், இதை நாம் எவ்வாறு அறிவது அப்படின்னா, இன்றைய காலகட்டத்திலே நிறைய பேருக்கு, அதிகமான ஜாதகர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் 5 ஆண்டுகள், ஏன் சில பேருக்கு 12 13 ஆண்டுகள் ஆகியும் அந்த ஜாதகர்களுக்கு குழந்தை பேறு என்பதே கிடைக்காமலே காலம் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் எதனால் அப்படின்னா, அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே உள்ள எந்த லக்னமோ அந்த லக்னத்திற்கு 5ஆம் வீட்டதிபதி யாரோ அதை பார்க்குறோம், அதை ஆய்வு செய்கிறோம். அதே மாதிரி காரகம் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு காரகன் யார்? குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த ஜாதகத்திலே எந்த நிலைமையில் உள்ளார் என்பதை நாம் ஆராய்கிறோம். அப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இது பொதுவான விதி, இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு. அப்போது லக்ன புள்ளியிலிருந்து, லக்னத்திலிருந்து 5ஆம் வீட்டதிபதி எந்த நிலைமையில் தான் சொன்னோம் இல்லையா? அப்போது அந்த லக்ன புள்ளி 12 ராசிகளிலே எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னங்களிலே விழக்கூடிய, அதாவது லக்னம் எந்த பாகைக்கலையிலே விழுகிறது, அதாவது பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, அதாவது உதாரணமாக துலா லக்னம் வந்து துலா லக்னம் 10.20 பாகைக்கலையிலே லக்னம் விழுந்திருக்கு. லக்னம் இருக்குது, யாருடைய ஒருவருடைய ஜாதகத்தில் 10.20 பாகைக்கலையில் லக்னம் இருந்தால், அதாவது இந்த துலா லக்னத்திற்கு 1 2 3 4 5, 5ஆம் இடம் வந்து கும்பம். 5ஆம் இடம் கும்பம். கும்பத்திற்கு 10ஆம் வீடு எது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ லக்னத்திற்கு 2, லக்னத்திற்கு 2ஆம் இடம். அப்போது விருச்சிக ராசியிலே அந்த 5ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீடு. அப்போது அந்த 10ஆம் வீடு ஏற்கனவே கூறியது போல ஒருவருடைய கர்மாவின் அடிப்படையிலே தான் வாழ்க்கை அமைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல பதிவுகளில். இதுவும் அதே மாதிரி தான். அப்போது குழந்தை உருவாகக்கூடிய 5ஆம் பாவகத்திற்கு 10ஆம் வீட்டை, அதாவது 5ஆம் வீடு லக்னமாக கொண்டு 10ஆம் வீட்டை பார்க்கும்போது அந்த என்ன பாகைக்கலையில் அது விழுகிறது அப்படின்னா 10.20ன்னா அனுசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே அந்த 5ஆம் வீட்டிற்கு 10ஆம் இடம் இந்த ஜாதகத்திலே விழுகிறது. அப்போது இந்த ஜாதகனுக்கு திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகி இருந்தாலும் எப்போ குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால், அந்த நட்சத்திரத்தின் தசாபுத்தி காலங்களிலே இல்லை, எந்த கிரகமும் அதில் இல்லை அப்படின்னா, இந்த அனுச நட்சத்திரம் யாருடையது? சனி பகவானுடையது. சனி, சுக்கிரன், செவ்வாய், இந்த 3 தசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு குழந்தை பேறு உண்டாகும் என்று 95% உறுதியாக கூறிவிடலாம். இல்லைனா
இதில் இந்த அனுச நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் எதுவோ, உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ இதில் எந்த கிரகம் இருக்குது, செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கிறோம். வேணாம், செவ்வாய் வேணாம். அதாவது ராகு இருக்குது. இந்த அனுச நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்திருக்கிறது என்றால், ராகு தசா, சூரிய தசா, புதன் தசா, இந்த தசா புத்தி காலங்களிலே இந்த ஜாதகனுக்கு குழந்தை பேரு உருவாகும் என்று சொல்லிவிடலாம். அப்போ தான் அவனுக்கு குழந்தை ஆகும், தைரியமாக சொல்லலாம். ஏன்னா இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாரோ அவருடைய ட்ரிபிள் செட் கான்செப்டில், அல்லது அந்த நட்சத்திரத்தில் நின்ற கிரகநாதன் யாரோ அந்த ஒரு செட்டில் அந்த தசா புத்தி காலத்தை கண்டிப்பாக அவனுக்கு குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்லிடலாம். ஏன்னா இது ஒரு வகையான பழைமுறை தான். இது நமக்கு புதுசாக தெரியுது. இது ஏற்கனவே நமது முன்னோர்கள், நமது சித்தர்கள், நமது குருமார்கள் நமக்கு கூறிய ஒரு வழிமுறை, மிக எளிதாக நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்னொரு ஜாதகம் பார்ப்போம். அதே மாதிரி அதாவது இன்னொரு ஜாதகம் பார்ப்போம்னு சொல்லி, அப்போது மேஷ லக்னமாகி, மேஷ லக்னம் 29 பாகைக்கலையில் லக்னம் நிற்கிது. அப்போது கித்திகை நட்சத்திரத்தில் லக்னம் இருக்குது. அப்போது இந்த மேஷ லக்னத்திலே பிறந்த ஜாதகனுக்கு எப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ஆகும் சாமி? அவர் சொல்லுவார், சாமி திருமணமாகி எனக்கு 4 வருஷம் ஆகுது சாமி, நான் ஏறாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, நான் எத்தனையோ மருத்துவ ரீதியாகவும் பார்த்துட்டேன், கடவுள் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட எத்தனையோ பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு எந்த வழிமுறையிலும் எனக்கு இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே எனக்கு முழு திருப்தியான ஒரு நம்பிக்கை எனக்கு வரவில்லை. உங்களை நாடி தான் வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் ஜோசியம் பார்க்குறன்றதுனால உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு எப்போது திருமணம், அதாவது குழந்தை ஆகும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது உதாரணத்துக்கு இப்போ 2வது ஜாதகம் இது, மேச லக்னத்தில் 29 பாகைக்கலையில் லக்னம் நிற்கிதுன்னா அவருக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்துக்கு 10ஆம் இடம் ரிஷபம். ரிஷப ராசியிலே 29 பாகைக்கலையிலே மிருக சரீஷம் 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரம் அதில் இருக்குது 10ஆம் இடத்துல. அப்போது மிருக சரீஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரிஷப ராசியிலே மிருக சரீஷம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால், அந்த கிரகம் நிற்கிது, இல்லைன்னா நிற்கலை, ஏன்னா வந்தவருக்கு நாம் பதில் கூற வேண்டும். அதனால் நாம் நல்ல ஆய்வு செய்யணும். மிருகசரீச நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் நிற்கிதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா, இல்லாத பட்சத்தில் இந்த செவ்வாய் காரகம், அந்த மிருகசரீசம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய், சுக்கிரன், சனி பகவான் இவருடைய தசா புத்தி காலங்களிலே எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணால் தான் அது புரியும். அதை போட்டிருப்பேன், வேணாம், ஏன்னா ஒரு கேட்டு தான் போடணும், அதனால தான் போடலை. இது பொதுவாக சொல்கிறேன். இந்த நட்சத்திரங்களின் தசாபுத்தி காலங்களிலே தான் உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது இப்போ மிருகசரீச நட்சத்திரம் நிற்கிது, அதில் கிரகம் இல்லை, சப்போஸ் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா, உதாரணத்துக்கு இதில் சுக்கிரன் நிற்கிது, இல்லை வேணாம், அதாவது சந்திரன் நிற்கிது. மிருகசரீச நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அவருடைய ஜாதகத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த சந்திரன், குரு பகவான், கேது பகவான் எந்த வயதுகளிலே எந்த காலகட்டத்திலே இந்த தசா புத்திகள் வரும் காலம்
அந்த ஜாதகனுக்கு எத்தனை வருஷம் கூட ஆகலாம், எவ்வளோ வயசு கூட இவருக்கு ஆகலாம். அந்த காலகட்டத்துக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பேரு உண்டாகும். அல்லது அதாவது அந்த நட்சத்திரத்தின் கான்செப்டில் போனாலும் சரி, அல்லது அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த ஒரு தசாபுத்தி காலங்களில் இந்த ட்ரிபிள் செட் கான்செப்டில் போகணும்னா நமக்கு நல்ல விவரம் புரியும். அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாதகனுக்கு குழந்தை பேர் உண்டாகும். இது என்ன ஒரு விஷயம்னா, இப்போது என்ன சொன்னோம், மிருகசீரிஷ நட்சத்திரம்னா செவ்வாய், சனி பகவான், சுக்கிர பகவான். இந்த இப்போ இவங்க 3 பேருமே நல்லது செய்வாங்களா அப்படின்னா, அவர் பிறந்தது தேய்பிரையா வளர்பிரையா, 1 நல்லது செய்யலாம், 2 3 கெட்டது செய்யலாம், அல்லது 2 3 நல்லது செய்யலாம், 1 கெட்டது செய்யலாம். அதையும் பார்க்கணும், இன்னும் உள்ளே போய் பார்க்கணும். ஏன்னா இந்த 3 பேருமே நல்லது செய்ய மாட்டாங்க. தேய்பிரையன்னால் 1 நல்லது செய்யும், வளர்பிரையன்னா 2 நல்லது செய்யும். அதை பார்க்கணும். அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே தான் புரியும். இது உதாரணத்துக்காக எதுவுமே இல்லாத தோராயமாக பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. அப்போது இந்த கிரகம் இல்லைன்னா செவ்வாய், சனி பகவான், சுக்கிர பகவான் கிரகம் நிற்குது, ஏதோ ஒரு சந்திரன் நிற்குதுன்னா சந்திரன், கேது, குரு. சரி, இல்லை ராகு நிற்குது, ராகுன்னா ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். இந்த தசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா கிரகம் நின்ற சாரநாதனின் தசாபுத்தி காலங்களிலும் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியான அந்த ட்ரிபிள் செட் கான்செப்டில் வர்ற அந்த மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலங்களிலே ஆட்சி செய்கின்ற கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் எந்த இதில் வருதோ அதை நாம் எடுத்துக்கணும். இப்படி அந்த காலகட்டத்திலே குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அந்த ஜாதகனுக்கு உண்டு, ஏற்படும் அப்படின்னு நாம் தைரியமாக சொல்லலாம். வணக்கம்.